வணக்கம். அன்பார்ந்த இணையதள நேயர்களை, மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 29 மார்ச் 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். அதிவேக பிரமோஸ் ஏவுகணை பொக்ரானில் இன்று வெற்றிகரமாக பரிசோதித்து பார்க்கப்பட்டதாகவும், பிரமோஸ் ஏவுகணை 290 கிலோமீட்டர் தொலைவு தாக்குதல் இலக்கை வெற்றிகரமாக சென்றடைந்து தாக்கியதாக மத்திய ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு கழகம் அதிகாரிகள் தெரிவித்துள்ளதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழகத்தில் காலியாக உள்ள 3 சட்டசபை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் மக்களவைத் தேர்தலுக்கு பின்னர் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அகில இந்திய காங்கிரஸ் கட்சி பல முன்னணி நடிகர்களை தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட முயற்சி மேற்கொண்டு வருகிறது. முன்பு கோவிந்தா, நடிகை நெக்மா போன்றவர்களை ஈடுபடுத்தியது. தற்போது சல்மான் கான் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் காங்கிரஸுக்காக பிரச்சாரம் செய்ய போவதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு சரத்பவார் வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில், பாரதிய ஜனதா கட்சி தலைவர் திரு LK அத்வானிக்கு இந்தியாவை வழிநடத்தும் பலம் இல்லை என்றும் அவருக்கு அந்த பலம் கிடைக்க போவதில்லை என்றும் கூறியதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கிடையே தொகுதி பங்கீடு அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் காங்கிரஸ் கட்சிக்கு 16 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதில் வடசென்னை, காஞ்சிபுரம், தருமபுரி, ஆரணி, கள்ளக்குறிச்சி, திருப்பூர், கோவை, திண்டுக்கல், மயிலாடுதுறை, சிவகங்கை, தேனி, விருதுநகர், தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி மற்றும் புதுச்சேரி தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும், இதில் வடசென்னை தவிர மற்ற தொகுதிகள் காங்கிரசுக்கு ஒதுக்கப்படுவது உறுதி என்று செய்திகள் வந்து இருக்கிறது. விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கு 2 தொகுதிகளும், முஸ்லிமுக்கு 1 தொகுதியும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதை பற்றி நம்முடைய அரசியல் கருத்து கேட்டபோது, இலங்கை தமிழர்களுக்காக காங்கிரஸ் கட்சியை காரி துப்பிய திரு விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திரு தொல் திருமாவளவனுக்கு 2 தொகுதிகள் கிடைத்திருப்பது மிக சந்தோஷமான விஷயம் என்றும், விடுதலை சிறுத்தைகளை பிரிப்பதற்காக முயற்சி செய்த ஆரிய பார்ப்பனிய குடிதாங்கி பத்திரிகைக்கு மரண அடியை கருணாநிதி கொடுத்திருக்கிறார் என்றும், ஞானசேகரனை விட்டு தூண்டிவிட்ட இந்த கட்சிக்கு மரண அடி விழுந்திருக்கிறது என்று அந்த பத்திரிகை மீது தாக்கி கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட வேலையில் ஈடுபடும் ஆரிய பார்ப்பனிய குடிதாங்கி பத்திரிகையை ஒழிப்பதற்கான வேலைகளையும் தமிழகத்தில் உள்ள திராவிடர்கள் செய்ய வேண்டும் என்று கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். தேர்தல் பிரச்சாரத்தின் போது வன்முறையை தூண்டும் வகையில் பேசியதாக கைது செய்யப்பட்ட பாரதிய ஜனதா கட்சி தலைவர் திரு வருண்காந்தி மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள பிலிப்பட்டிலிருந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஜனநாயக முன்னேற்ற கழக நிறுவனர் ஜெகத் ரட்சகன் திமுகவில் இணைந்ததாக தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. இதை பற்றி அரசியல் வல்லுநரும் கருத்து கேட்டபோது, பாமக எப்பொழுதெல்லாம் திமுக விட்டு வெளியே பிரிக்கிறதோ அதே இனத்தை சேர்ந்த திரு ஜெகத் ரட்சகன் போன்ற கட்சித் தலைவர்களை திமுகவில் சேர்த்துக் கொள்வது வழக்கம்தான் என்றும், ஜெகத் ரட்சகன் திமுக தலைவர் கருணாநிதியை பார்த்துவிட்டு வெளியில் வந்தபோது ஜனநாயக முன்னேற்ற கழக கட்சி நிறுவனம் ஒரு சேவை நிறுவனம், அது தொடர்ந்து நடைபெறும் என்று கூறியதாக அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். உலக பொருளாதார நெருக்கடி பற்றி அடுத்த வாரம் லண்டனில் நடக்கவிருக்கும் G20 முக்கிய நாடுகளின் மேல்நிலை மாநாட்டுக்கு முன்னோடியாக ஆயிரக்கணக்கான ஆர்ப்பாட்டக்காரர்கள் இன்று லண்டன் வீதிகளில் ஊர்வலமாக சென்று வறுமை, வேலைவாய்ப்பு, பருவநிலை மாற்றம் ஆகிய குறித்து அவசர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குரல் எழுப்பியதாக லண்டனில் இருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. வட கொரிய நாடு மீண்டும் ஒரு ஏவுகணை ஆராய்ச்சியில் முற்பட இருப்பதாகவும், அது ஏப்ரல் மாதத்தில் விண்ணில் ஏவப்பட இருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இப்படி வடகொரியா ஏவுகணை பரிசோதனை மேற்கொண்டால் ஜப்பான் அதை சுட்டு வீழ்த்தும் என்றும் ஜப்பானிலிருந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அரபிக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த இந்திய மீனவர்கள் 400 பேரை பாகிஸ்தானில் ஜெயிலில் அடைத்து வைத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. திபேத் நாட்டில் உள்ள சீன போலீஸ் ஸ்டேஷனை திபேத்தியர்கள் ஒரு கூட்டமாக சென்று போலீஸ் ஸ்டேஷனை தாக்கியதாக திபேத்திலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன.
பூமியை பாதுகாப்பது, எரிபொருள் விரயத்தை தடுக்கும் நோக்குடன் 1 மணி நேரம் விளக்கு அணைப்பு பிரச்சாரம் உலகம் முழுவதும் நடைபெற்றதாகவும், சிட்னியில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த திட்டம் 1 மணி நேர விளக்கை சிட்னியில் அணைத்து அங்கு உள்ளவர்கள் அனைவரும் இதில் ஈடுபட்டதாக சிட்னியிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த ஆண்டு இந்தியாவில் ஐஐடியில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுவதற்கு 5 லட்சம் மாணவர்கள் முன்வந்து உள்ளதாக ஐஐடி கான்பூரிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்தோனேஷியாவில் இன்று கடுமையான நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும், இது லிட்டர் அளவுகோலில் 6.2 பதிவாகியிருப்பதாகவும், சேதம் குறித்த தகவல்கள் எதுவும் இதுவரை வெளிவரவில்லை என்று இந்தோனேஷியாவிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி கூடத்துக்கு தேவையான சூரிய சக்தி கருவிகளை ஏற்றிக்கொண்டு அமெரிக்காவின் டிஸ்கவரி விண்கலம் கடந்த 15ஆம் தேதி விண்வெளிக்கு புறப்பட்டு சென்றது. அது தற்போது அமெரிக்காவில் உள்ள புளோரிடாவில் உள்ள கெனடி ஆராய்ச்சி மையத்தில் பத்திரமாக தரை இறக்கப்பட்டதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. வானிலை அறிக்கை 29 மார்ச் 2009 பிற்பகல் 3 மணி எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டம் எதுவும் தெரியவில்லை. வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததாகவே தமிழகத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலிருந்தும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.